வேடியப்பன் முதலாளி. இவர் வந்து உதவி இயக்குனராக இருந்தவர் இந்த மாதிரி. திடீர்னு பார்த்தா புத்தகத்தின் மீது கொண்ட காதலால் திடீர்னு வந்து பதிப்பாளராகி இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு முதலாளியாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது அஜயன் பாலா. அஜயன் பாலா மிகப்பெரிய எழுத்தாளர், டைரக்டரு, ரைட்டரு. அடுத்தது வந்து அவர் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கும் கேபிள் சங்கர் வந்திருக்கிறவங்களுக்கும், அடுத்தது எங்கள் பூமணி ஐயாவுடைய எங்கள் அம்மாவுக்கும், அடுத்து இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தம்பிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்து வணங்குறேன், உட்கார்றேன். நன்றி. திரு அறிவு அவர்கள் கசிவு பற்றி உரையாடுவார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வெற்றி சார் என்னை கூப்பிட்டுருந்தார். இப்படி ஒரு கசிவுன்னு ஒரு பூமணி ஐயா அவர்களுடைய கதையை வந்து படமாக்கியிருக்கோம், அதை நீங்கள் பார்க்குறதுக்கு வரணும்னு சொல்லி நான் அரக்கோணத்துலேருந்து வந்தேன். நான் இந்த கதை நான் படித்ததில்லை. ஆனால் இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு வந்து இவ்வளோ நெருக்கமாக அவர் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னார், நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஊருக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. படம் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வை அப்படி உயிரோட்டமாக நமக்குள்ளே கடத்தி எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க. நம்ம எல்லாரும் தாத்தா பாட்டிகளை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ளே கூட ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் அவங்களும் நம்மளை மாதிரியான பருவங்களை தாண்டும்போது நிறைய பிழைகளையும் தாங்கிக்கிட்டு தான் நமக்கு வழிகாட்டுறாங்க, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்கன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இன்றைக்கி வந்தது. அந்த உணர்வை நடிப்பில் கடத்திய எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது கதையாக படிக்கும்போது நம்ம ஒருத்தரை கற்பனை பண்ணிக்குவோம், ஆனால் உண்மையாக வாழ்ந்து அதை காட்டியிருக்காரு. அதை காட்டி அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் திடீர்னு அவர் நேரில் இங்கே பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்தது. அதுதான் அந்த படைப்பினுடைய அழுத்தம்னு நினைக்கிறேன். இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இந்த கதையை காட்சிப்படுத்தியிருக்கிறீங்க. பூமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கதையை மிகச்சிறந்த முறையில் தயாரித்திருக்கிற வெற்றி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. கண்டிப்பாக இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான தாக்கங்களையும் அவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கசிவுகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப அந்த சிவா அவர்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கசிவு மனசுக்குள்ளே இருந்தது இந்த திரைப்படம் பார்த்தது. நானும் வந்து ரொம்ப இயல்பாக வந்து உட்காந்தோம். அவர் சொன்ன மாதிரியே வந்து இந்த திரைப்படம் குறித்து நம்ம பேசணும்னா அந்த கடைசி அந்த எண்டு தான் வந்து நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சிக்கலாக இருந்தது. ஆனாலும் கூட அவரே சொல்கிறதே நான் திரும்ப சொல்ல நினைக்கிறேன், மனிதன் மகத்தான சல்லி பையன் அப்படி சொல்கிற மாதிரி. அவர் அந்த குழந்தைகள் போயிட்டு அவரை பாஸ்கர் சாரை போய் பார்க்குற வரைக்கும் எல்லாரும் பேசிக்குவாங்கள்ல, எப்படி வாழ்ந்த மனுஷன், எப்படி இருந்த மனுஷன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து உள்ள ஒரு லாக் பண்ணிச்சு என்ன. அந்த ஷார்ட் கிடச்சா நான் அந்த புத்தகத்துக்கு ஒரு அட்டைப்படமாக போட்டுக்குவேன். நான் ஒரு பப்ளிஷர் இருக்கிற முறையில் எனக்கு அது ஒரு அட்டைப்படமாக தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ரொம்ப நல்லா. ஏன்னா கரிசல் பூமி தான் அவருடைய படைப்புகள். அந்த கரிசல் வந்து எவ்வளோ அந்த டாப் ஆங்கிலேருந்து ரொம்ப ஓவர் டாப், ரொம்ப வேறு ஒரு லுக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வரைக்கும் நம்ம வாழ்த்துக்கள் முதல்ல இருக்கும். பூமணி ஐயாவோட வந்து வெக்கை திரைப்படத்தை வந்து நாங்கள் வந்து 2012 வந்து அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வெக்கை நாவலை நாங்கள் படமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு உட்காந்து பேசினோம். அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அது அப்புறம் வெற்றிமாறன் சார் எடுத்தது செஞ்சதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. போன மாதம் அவரை போய் பார்க்க போயிருந்தேன் நான். அவரோட வயது அவரோட தோற்றமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே புத்தகங்கள் கொடுத்துட்டு பேசிவிட்டு அடுத்த செகண்ட் வந்து என்ன படம் பார்த்தீங்க, என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட விசாரிப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் எழுத்தாளராக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற அளவுக்கு அவர் உயர்ந்திருந்தாலும் இந்த திரைப்பட அந்த கலை ஆர்வம் வந்து அவர்கிட்ட வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மேடையில் வந்து அவர் உட்கார வச்சுருக்கணும் இல்லைங்களா, அது அவருக்கு வந்து பெரிய ஒரு நிறைவு அவருக்கு. ஸோ அந்த வகையிலையும் வந்து இந்த விழா வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ரயில் திரைப்படம் அதை வந்து வடக்கன்னு சொல்லிட்டு வச்சு பெயர் மாற்றப்பட்டு ரயில்ன்ற திரைப்படத்தை வந்து நான் ஒரு தயாரிச்சிருந்தேன். அதுவும் ஒரு ஆர்வம் தான், அந்த மாதிரி தான் ஒரு கலை ஆர்வம் தான். அது வந்து எல்லாமும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருந்து கடைசியாக வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அவன் போடல. ஏதோ காரணங்கள் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு வருடம் கழித்து அதை போராடி அதுக்குள்ளே வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ண இயக்குனர்
கேபிள் சங்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் இந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்காக எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் வந்து அது விடுபட்ட, கைவிடப்பட்ட அல்லது வந்து நிராகரிக்கப்பட்டதை கூட வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு ஆள். இந்த படம் வந்து அற்புதமான ஒரு திரைப்படம், அதில் வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு அவருடைய OTT ப்ளஸ் மூலமாக இதை எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வந்திருக்காங்க, பூமணியோட அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக படத்தோட தயாரிப்பாளருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாஸ்கர் சார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மேடையில் வந்து நான் இருந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோம் கூட அங்கேயே உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே வரிசையை பார்த்தோடனே பரவாயில்ல நம்ம வந்துட்டு அந்த மேடைக்கு வந்து தான் நல்லது அப்படிங்கிற ஒரு எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய இந்த ஃபோக்கஸ் குறையாமல் வந்து அவர் இந்த திரைப்படம் முழுக்க நிறைந்திருந்தாங்க. அதே மாதிரி அம்மாவை பாட்டியாக நினச்சிருந்த அம்மாவும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். அஜயன் பாலா அவர்களை பற்றி சொல்லணும். சென்னைக்கு வந்த புதிதிலிருந்தே அவருடைய தொடர்புகள், அறிமுகங்கள், அவருடைய நிறைய ப்ராஜெக்டில் சின்ன சின்ன ப்ராஜெக்டில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் வந்து மயிலாஞ்சிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து பெரிய டெக்னீஷியன்ஸோட விரைவில் திரைக்கு கொண்டு வருகிறாரு. இதுபடி பெரிய ஆட்கள் நிறைந்த இந்த அவையில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு திரை அனுபவம் இது. கொஞ்சம் மாற்று சினிமா அந்த வகையிலும், ஒரு இலக்கியம் சினிமா திரைப்படமாக மாறுது அப்படிங்கிற அந்த வகையிலும் சரி, இது ஒரு முக்கியமான அரங்கு. அந்த வகையில் நான் இதை பங்கேற்றதில் மகிழ்ச்சி. இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். திரு அஜயன் பாலா அவர்களை உரையாட அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். ஐயா பூமணி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள்லாம் ஒரு இயக்குனராக ஆகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரெண்டும் வேறு திசை. இலக்கியங்கிறது வந்து கன்னியாகுமரினா, இயக்கங்கிறது காஷ்மீர். ரெண்டும் வேறு துறை, வேறு அனுபவம், வேறு விதமான மன அமைப்புகள் தேவைப்படக்கூடிய செயல்பாட்டு தளத்தில் அப்படி ஒரு துறை, சினிமா துறையில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து கருவேலம்பூக்கள் அப்படிங்கிற முதல் முறையாக ஒரு எழுத்தாளர், தீவிர இலக்கியவாதியாக இருந்து அவர் வந்து ஒரு கருவேலம்பூக்கள்ன்ற ஒரு படத்தை வந்து கொடுத்து தேசிய விருதும் பெற்றது மிகப்பெரிய சாதனை. அவருக்காக நம்ம வந்து எல்லோரும் வந்து அதை அப்பயே செஞ்சுட்டார். எங்களுக்கெல்லாம் முன்னோடி. ஏன்னா அதற்கு முன்னாடி யாரும் இல்லை. தீவிர சினிமாக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க திரைத்துறைக்கு. நிறைய பேர் புதுமைப்பித்தன்லேருந்து ஆரம்பித்து BS ராமையாலேருந்து நிறைய இலக்கியவாதிகள் வந்து திரைப்படத்துறையில் வந்து கோலேச்சி வர்ணிப்பாங்கன்னு வசனம் எழுதுவாங்க. சில படங்களுக்கு வசனம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் வந்து போயிடுவாங்க. யாரும் வந்து ஒரு படத்தை தீவிர இலக்கியத்திலேருந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு படத்தை, இத்தனைக்கும் அவர் அரசு துறையில் அதிகாரியாக இருந்தபடியே ஒரு NFDCயில் வந்து முயற்சி எடுத்து தான் நேசிக்கூடிய ஒரு படைப்பை வந்து ஒரு தரமான படைப்பாக அப்படியே வந்து அப்பயே வந்து ஒரு தேசிய விருது பெறுகிற அளவுக்கு அப்பயே படைச்சிருக்காருன்னா அது வந்து சாதாரண விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி அது வந்து சிரமமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளி. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு முன்பாக முன்றில் இலக்கிய முகாமில் தான் ஃபஸ்ட் டைமாக பூமணி ஐயாவை பார்க்குறேன். அவர் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். முதல் முறையாக அவரை வந்து நான் ஆட்டோவில் கூப்பிட்டு போய், அப்போ தான் சென்னைக்கு வந்த புதுசு நான். அவரை நான் கூப்பிட்டு போய் விழாவுக்கு கூப்பிட்டு வந்த பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவரை பார்க்குறதே எனக்கு பெரிய ஒரு பரவசமாக இருந்தது. ஒரு எழுத்தாளரை பார்க்குறது வந்து அப்போ வந்து இன்றைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஃபேஸ்புக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம நேசித்த, நம்ம படைத்த ஒரு எழுத்தாளரை நேராக பார்த்து அவங்கள வியக்கிறது, அவங்கள பார்த்து அவங்க கூட பேச கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து எனக்கு முதல் முறையாக பூமணி அவர்களை வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பரவசமாக இருந்துச்சு. அது கூட இல்லாமல் அவர் கூட பேசிக்கிட்டே வந்து அவரை வந்து அண்ணா நகர் வரைக்கும் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப தங்கர்பச்சன் அவரோட ஒரு தடவை வந்து அவருடைய அலுவலகத்துக்கு போய் சென்று பார்த்துருக்கேன். என்னென்னா வந்து அவர் எழுத்துலகத்திலே அவருடைய சாதனை வந்து தொடருது. ஏன்னா இன்றைக்கு வந்து படைப்பில் வந்து தலித் இலக்கியம் அப்படிங்கிறது தனிப்பட்ட அடையாளம் தெரியப்பட்டிருந்தாலும் வந்து எந்த அடையாளமும் அந்த தோன்றத்துக்கு முன்னாடியே தன்னுடைய படைப்புகள் மூலமாக அழுத்தமான வாழ்வியலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை இலக்கியத்தில் பதிவு செஞ்ச மிகப்பெரிய சாதனை வருது. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இதுங்க வட்டார வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எழுத்துல சிறப்பு வந்து என்னென்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து. ஏன்னா அவர் வந்து இங்கே உட்காந்துருக்காருன்னா நிறைய பேர் அவர் வெறும்னே கதாசிரியராக மட்டும் சொல்லலாம். ஆனால் அவர் இலக்கியத்தில் ரொம்ப அவர் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சார். அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு வட்டார வழக்கு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா R. சண்முக சுந்தரம், அப்புறம் வந்து கீரா போன்றவர்கள் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து
ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய மொழியில் வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்புகளாக கொடுத்து ஒரு தனிச்சிறந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார். கரிசல் இலக்கியம் என்றாலே வந்து கீரா அப்படின்னும் போது அது தவிர்க்க முடியாத இடம்பெயர் வைத்து பூமணி அவர்களுடைய பேரும் வந்து இடம்பெறும் அப்படின்ற அளவுக்கு அவருடைய எழுத்து வந்து மிகச்சிறந்த சாகித்ய அகாடமி எல்லாமே அவருக்கு ஞான விருதே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய படைப்புகள் மிக ஒரு அரிதான, தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பாளி. நான் ஒரு எழுத்தாளனாக இருக்கும்போது அவருடைய எழுத்துடைய மகிமையை நான் பேசாமல் வெறும் சினிமா துறை மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த படைப்பிலக்கியவாதி பூமணி அவர்கள். அவர் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்கோம். அவர் வந்து ஒரு சினிமா துறையில் வந்து சாதிச்சு, அது மட்டும் இல்லாமல் அதோடு நிற்காமல் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா இது யோசிச்சு பாருங்கள். நம்ம சினிமா துறையில் சாதித்தவங்களாலே அவர் பண்ண கிட்ட 60-70 முடிச்சிருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து தொடர்ந்து அவர் வந்து இந்த துறையில் வந்து எழுதி ஒரு படத்தை வரைக்கும் கொண்டு வர்ற அளவுக்கு பின்னாடி இருந்து ஊக்கத்தோடு இருக்கிறாருன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, இந்த படத்தில் வந்து பழக்கமான கமர்ஷியல் சினிமாவில் நம்ம அதுக்குள்ளே ஒரு கதையை தேடுவோம், அதுதான் நம்மளை பாதிக்கும். இந்த படத்தோட விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்க கதை அல்ல, இந்த படம் வந்து நமக்குள் உண்டாக்கக்கூடிய சலனம் தான். கசிவுங்கிறது இந்த படம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல, நாம் செய்த தவறு நமக்குள்ளே உண்டாக்கின, நம்ம சிறு வயசுலேருந்து ஏதோ ஒரு தவறை எல்லாருமே செஞ்சுருப்போம். வாழ்க்கையில் அந்த தவறு செய்யாத மனுஷனே இருப்பான். ஆனால் அந்த தவறு நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும், வந்து போகும். நானே ஒரு சின்ன எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் செஞ்ச ஒரு தப்பு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் என்னுடைய சகோதரனும் சின்ன வயசில் முடி வெட்டுற கடைக்கு போவோம். எங்கள் அப்பா கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, அந்த ஒரு கடை அங்கே போனால் தினத்தந்தி பேப்பர் படிக்கலாம், ஸ்கூலுக்கு போகும்போது. ஆனால் அவர் என்ன காசு வந்து 75 காசு கொடுப்பாங்க. அந்த 75 காசு வந்து நாங்கள் வந்து அதில் வந்து அவர்கிட்ட ஒரு 50 காசு மட்டும் கொடுத்துட்டு 25 காசு கமிஷன் அடிப்போம். ஆனால் அன்னைக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 காசு தான் அவர் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டார். இது எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் பயங்கர இதாகிடுச்சு. பார்க்குறோம் வந்து பார்த்தா வரும்போது வந்து எங்கள் பாக்கெட்டில் ஒரு கடையிலேருந்து ஒரு கத்திரிக்கோள் பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டோம் பழி வாங்கிறதுக்கு. வீட்டுக்கு வந்து நாங்கள் பாட்டுட்டோம். எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து டே வாடகை என்னடா பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. வாசலில் வந்து ஒரு பெரிய ஐயா என் தொழிலையா கொடுத்துட்டீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கேட்கும்போது அப்போ எனக்கு தெரியல அந்த வயசில். அப்புறம் வீட்டிலேருந்து ஒழிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். வீட்டில் செம்மடி வாங்கிட்டோம். ஆனாலும் அந்த சம்பவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர் கேட்ட துணி ஏன்னா அப்போ ரொம்ப கண்டிப்பாக பேசினார். 75 வருஷம் கொடுத்தவனோ இல்லைன்னா கிளம்பிடுங்கன்னாரு. அப்போது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் இது மாதிரியான சின்னதோ பெருசோ ஒரு தவறுகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியில் அதுதான் கசிவுன்றது தலைப்பு. ரொம்ப அற்புதமான கதைக்கு தலைப்பு என்னென்னா, கசிவு வந்து தானாக வர்றது தான். அழுத்தங்களால் அவர் இறக்கும்போது அவருக்கு இருந்த உணர்வுகளுடைய அழுத்தங்களால் அந்த இது வந்து தானாக வெளியே வருது. அந்த கடந்த மைண்டில் ஆழ் மனசில் இருந்த அந்த குற்ற உணர்ச்சி. அப்போ இவ்வளோ நாள் வந்து என்னதான் இருந்தாலும் அவருடைய குற்ற உணர்ச்சியில் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கார் அப்படிங்கிறது. அதை வந்து தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பின் மூலமாக பாஸ்கர் ஐயா அவர்கள் வந்து வெளிப்படுத்தினார். அதுவும் அவருடைய நடை, குரல் சொல்லுவாங்க, ஆனால் நடை சார் ரொம்ப சிறப்பாக, அதாவது தேர்ந்த நடிகர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி நடையை உருவாக்க முடியும். நடிகர்களும் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லுவாங்க, அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமான நடிப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய இந்த படத்தில் உங்களுடைய நீங்கள் நடித்த விதம் வந்து அந்த எழுந்து போயிட்டு அந்த நீங்கள் தனியாக ஒரு அந்த அந்த உங்களுடைய துணையார்கிட்ட பேசிட்டு போய் தனியாக கட்டையே இல்லாமல் நடந்து போவீங்களா ஒரு நடை, மிகச்சிறந்த நடை. அதில் வந்து எல்லாமே இருக்குது. இந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த நடையில் தெரியப்படுது. அப்புறம் அந்த உண்மையிலே தமிழ் நான் சமீபத்தில் பார்த்த மிகச்சிறந்த நடிப்பு வந்து நான் இந்த படத்தில் வந்து இந்த நடையை சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த நடிகராக வந்து நீங்கள் தேசிய விருது வாங்கியிருந்தாலும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தகுதியான ஒரு நடிப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. திரும்ப ஒரு தேசிய விருதுக்கான ஒரு நடிப்பை வந்து, ஏன்னா அது நுணுக்கமாக ரசிக்கிறவங்க நடிப்பை வந்து ஆழ்ந்த புலமுணர்ந்து ரசிக்கிறவங்களுக்கு தான் அந்த நடிப்பை வந்து ரசிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஏன்னா சிவாஜி அவர்கள் மட்டும்தான் வந்து வசனம் பேசாதப்போ முதுகில் கூட நடிப்பை உணர்த்துவார்.
ஒரே நடிகர் வந்து சிவாஜி மட்டும்தான். அதற்கப்புறம் நான் அவங்கள வந்து பார்க்குறேன். இந்த வெறும் முதுகில் வந்து அந்த தளர்ச்சியும் நடையின் மூலமாக உணர்ச்சியின் ஆழத்தை திரையில் சொல்லாத, திரையில் மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் உணர்த்தக்கூடிய தன்மை வந்து அதுதான் ஒரு சிறந்த நடிகனுடைய வேலை. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. தம்பி இயக்குனர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த கரிசல் நிலத்தை வந்து மிகச்சிறப்பாக, என்ன பூமணி ஐயானாலே கரிசல் நிலம் தான், அந்த கரிசல் நிலத்தை காட்சிப்படுத்தின விதம் அதுவும் கரெக்டாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த பருத்தி பறிக்கிறது நிலப்பகுதியில் அந்த வாழ்வியல் இருக்குல்ல, அந்த வாழ்வியலை வந்து ரொம்ப வாழ்வியல் ரொம்ப எளிமையான விஷயத்தில் ரொம்ப அழகாக வந்து அதை அந்த சினிமாட்டோகிராஃபரும் சரி இயக்குனருக்கும் வந்து உண்மையிலே வந்து நான் பாராட்டுறேன். ரொம்ப அழகாக நுணுக்கமாக வந்து சித்தரிச்சிருந்தாங்க. களவுங்கிறது அந்த பாலையில் இடத்துல களவுங்கிறது வேறு வழியே இல்லை. அவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் வேறு எங்கேயும் வந்து உழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா அவங்க இந்த மணலை வந்து அவங்க போய் அங்கே அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அப்போது இலக்கியத்திலே அந்த பாலை நிலத்தில் களவுங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது தான். அவங்க வந்து அது கரெக்டாக அந்த உரிப்பொருள் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி கரிசல் நிலத்தில் கூடிய அந்த கதையை அதனால் பொருந்து. இந்த கதையை நீங்கள் வேற எங்கேயும் வச்சாலும் பொருந்தாது. வேற எங்கேயும் வைக்கலாம் இந்த கதையை. அந்த நிலத்தோடு இருக்கிறதால தான் இந்த கதை. அதுதான் இந்த கதைக்கான அழுத்தம். ஏன் ஒரு கதை சிறப்படையுதுன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு அது தந்த நிலத்தை உள்வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுல தான். அப்போ இந்த கதையில் வந்து சம்பவங்கள் இருந்தாலும் அந்த சம்பவங்களுக்கு அந்த நிலத்துக்குமான உறவு இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த ஆழமான விஷயத்தோடு வந்து காட்சிப்படுத்தணும், அதை உணர்ந்து காட்சிப்படுத்தணும்ல. அதை நீங்கள் அந்த பருத்தி நிலமாக இல்லாமல் அதை வேற எங்கேயாவது வச்சுருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த பருத்தி அந்த காட்டில் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது தான் அது ஒரு சினிமா அழகியலாக வந்து அது ஒரு உயிர் பெறுது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கவிநுட்பத்தோட இந்த படத்தை இயக்கியிருக்க தம்பிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் ரொம்ப எளிமை, எல்லாத்தோட இந்த தயாரிப்பாளரை பாராட்டுறேன். ரொம்ப சிறிய குறைந்த முதலீட்டில் இந்த மாதிரி படம் எடுக்க நான் கையில் புக்கோடு அலைகிறார் பார்த்தேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் இந்தியா பார்த்ததே இல்லை. ஒரு கையில் புத்தகத்தோடு அலைகிறார், பூமணி அவருடைய புத்தகத்தோடு அலைகிறாரு. இவருக்கு இந்த படம் வந்து அவர் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்க ஒரு வழிகாட்டணும், ஒரு நல்ல தயாரிப்பாளராகவும் அவர் உருவாகணும்னு வேண்டிட்டு நன்றி, வணக்கம். நான் இப்போ பாலா கருவேலம்கள் பற்றி பேசினார்ல, அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு எழுத்தாளன் எவ்வளோ நேர்மையாக இருப்பான்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் அந்த படத்தில் பணத்தெல்லாம் நான் தான் வச்சுருப்பேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஆனால் என்கிட்ட தான் பணத்தை சார் கொடுத்து வச்சுருப்பாங்க. மேனேஜர் வந்து வவுச்சர் போட்டு கொடுத்தாருன்னா நான் தான் பணம் எடுத்து கொடுப்பேன். ஒரு மஞ்சள் பையில் தான் பணம் வச்சுருப்பேன். அதுவும் குறிப்பாக இளையராஜா அந்த ஆர்ஆர் தேட்டருக்கெல்லாம் போனோன்னா என்னை வந்து ஒரு கேஷியர் நினச்சிட்டு இருந்தார் ராஜா சார்லாம். அது நான் போனாலே அந்த பையை பார்ப்பார் எட்டி ராஜா சார். அப்புறம் தான் அவருக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னே தெரியும். அப்போ நான் வந்து அவங்க வவுச்சர் போட நான் தான் கொடுப்பேன். எவ்வளோ பட்ஜெட்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசியாக அந்த படம் முடிந்த பிறகு சார் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நடிகர்கள் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அதை கொடுத்துட்டாங்க. செலவு முடிஞ்சிருச்சு, காப்பி எடுத்தாச்சு. பேலன்ஸ் பணம் இருந்ததில்ல, அதை கொண்டு போய் NFDC-கிட்டே கொடுத்துட்டார். இது வந்துங்க உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம். எனக்கெல்லாம் பல நடிகர்கள் அந்த டைமில் அதை எங்கள்கிட்ட பிரிச்சிடலையா தந்துருக்கணும், இவர் ஏன் NFDC-கிட்டே கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது சார் வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னது என்னென்னா, இல்லைப்பா நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஒருத்தவங்களுக்கு, அந்த பணத்தை ஃபுல் செட்டில் பண்ணிட்டோம், பேலன்ஸ் பணத்தை நம்ம திரும்பி அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும், நம்ம எப்படி திரும்பி பிரித்து தர்றது, அது வந்து அறமாக இருக்காதுப்பா, தப்பாயிடும் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டவர் தான் பூமணி சார். என்னன்னு கேட்டால், ஒரு படைப்பாளன் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்திற்கும் தனக்கும் ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது. அது வந்து பக்கத்தில் இருக்கும், அவனாக இருக்கணுன்றதுல ரொம்ப அந்த டைம்லேயே நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட இடம் அது. நம்ம பாலா இப்போ அதை பற்றி சொல்லும்போது அவரை பற்றி இதை சொல்லணும்னு நினச்சேன். நன்றி. சாரி. தமிழாசிரியர் திரு கஸ்தூரி அவர்கள் கசிவு பற்றி சிறு உரையாற்றும். இங்கு வந்திருக்கும் அனைத்து திரைத்துறையினருக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய பரிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எழுத்தாளர் விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் திரு பூமணி ஐயா அவர்களுடைய கதையை
ஒரு படமாக எடுத்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அதில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு தந்திருக்க என்னுடைய மாணவன், அருமை மாணவன் வெற்றி அவருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லிக்கொள்வது பெருமைப்படுகிறேன். இந்த இடத்துல ஒரு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாயாகத்தான் இங்கே நான் நிற்கிறேன். வகுப்பறையில் பார்த்த என் மாணவன் இன்றைக்கு இந்த நிலையில் வந்து பார்க்கும்போது மிகுந்த பெருமகிழ்ச்சி. பெற்றோர்களை விட இன்று நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இங்கே எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு திரைத்துறையில் எந்த இதுவும் தெரியாது. ஆனாலும் இந்த கதையை பார்த்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன். பூமணியாவுடைய மற்ற கதைகள்லாம் படிக்கும் பொழுது இந்த கதை இப்போ பார்க்குறேன். உண்மையிலே மனதில் ஒரு கசிவு தான் ஏற்பட்டிருக்கு. அந்த பாத்திரமாக பொன்னாண்டி தாத்தாவாகவே நடித்த திரு ஐயா எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர்கள் விருது வாங்கியவர்கள். அவர்களுக்கு நாங்கள் எந்த பாராட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான விருதுகளுக்கும் அப்பாற்பட்ட அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையை திரைப்படமாக எடுத்த இயக்குனர் அவர்களுக்கும், இதை தயாரித்த திரு வெற்றி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் சிறந்த படைப்புகளை இன்னும் மேலும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தமிழுக்கு நிறைய திரைப்படங்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் தமிழ் தொடர்பாக இந்த மாதிரி சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து தமிழை வாழ வைக்கக்கூடியவர்கள் சில பேர் தான் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் சிறந்த ஒரு மாணவனாக நம்ம எதிர்பார்த்த, கனவு கண்ட, வளர்த்த என் பையன் இதை செய்யும்போது நான் ரொம்ப மிகவும் பெரிய பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. இயக்குனர் நடிகர் திரு கேபிள் சங்கர் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி. திடீர்னு ஒரு நாளைக்கு யாரோ என்னோடய நம்பர் அவர்கிட்ட கொடுத்து பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசினார். இந்த படம் நீங்கள் பாருங்கள், நான் படம் பார்க்குறேன் சார், படம் பார்த்துட்டு சொல்கிறேன், என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர்கிட்ட. படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சொன்னேன், இல்லைங்க இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், முதல்ல ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காட்சி அமைச்சிட்டு அதை கொஞ்சம் எல்லாருக்கும் போட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவோம், ஜியோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவோம், ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ணுவோம், அமேசானில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஆர்வமாக அவரும் அந்த இயக்குனரும் கொலாபரேட் ஆகி கடன்னு நேரம் நடந்துருச்சு. இந்த படம் எனக்கு நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40 படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓடிடியில் பார்க்குறேன், எங்கள் ஓடிடிக்கு போகிறதுக்காக பார்க்குறேன், டிஸ்ட்ரிபியூஷனுக்காக படம் பார்க்குறேன், நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சிறிய படங்கள் தான் நமக்கு படம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் வெக்கை நாவல் படிச்சுட்டு அது படமாக பார்க்கும்போது எனக்கு நாவல் கொடுத்த பாதிப்பு படமாக இல்லைன்றது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஏன்னா அது வெக்கை படிக்கும்போது கிடைச்ச ஒரு எமோஷன் எனக்கு படத்தில் இல்லை, அது சினிமாவாக இருந்துச்சு, அது வேறு. இந்த கதையை நான் படிக்கலை. இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் என்று வர ஆரம்பிச்சிது. எல்லார் மனிதனுக்குள்ளேயே ஒரு பிளாக் பேஜ் இருக்குன்றது உண்மை தான். அந்த பிளாக் பேஜ் இல்லாமல் நடிச்சிட்ருக்குன்றது உண்மை தான். எனக்கு இந்த படம் பார்த்த உடனே ஞாபகம் என்னுடைய தாத்தா தான். ஒரு நாள் திடீர்னு ஒரு 85 வயசு இருக்கும், திடீர்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே அவர் எழுந்துக்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தார். அவர் பேச்சை நான் உன்னிப்பு கவனித்து பார்த்தா பல பெயர்கள், பல சம்பவங்கள், இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி நம்ம ஏதாவது ஒன்றத்தை கனெக்ட் பண்ணால் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் கனெக்ஷன் ஆகுது. ஏதோ அவர் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவரோட கசிவாக இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. எங்கள் தாத்தா அந்த டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், என்ன பாவம் போகிற நேரத்தில் இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. அது கஷ்டம் இல்லை, அவர் பெரிய ரிலீவ் ஆகிட்டு சந்தோஷமாக போகிறாருன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயமும் கசடுகளும் கசிந்து விட்டது. அவர் என்னென்னலாம் பேசணும்னு நினச்சாரோ 2 நாள் கண்டினியூஸாக பேசிவிட்டு 2வது நாள் நைட் செத்து போயிட்டார் அவர். என்ன இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நேரம் நான் எதுவுமே யோசிக்கலை, இப்போ கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். யூஸ்வலாக அந்த டேரக்டரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுவேன், இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இது இந்த நல்லா இருக்கு நல்லா இல்லைலாம் தாண்டி
ஒவ்வொரு மனிதனும் படம் பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள ஒரு சின்ன எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் இருக்குது. அதே போல் அந்த மனிதனே ஒரு பிளாக் பேஜஸ் வச்சுருப்பான் எல்லாருமே. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிளாக் பேஜ் சொல்லியிருக்காரு, அவருக்குள்ளே இன்னும் நிறைய இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே பிளாக் பேஜ் தான், வெளியில் வெயிட்டே கிடையாது நம்மளுது. அதனால் நான் தான் பிளாக், தனியாலாம் சொல்லணும் அது வேறு. அதனால் இந்த படம் வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தை அதுக்கு முக்கியமாக இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரதனை கூப்பிட்டு பேசினேன். இந்த படம் வந்து எப்படி உருவாச்சுன்ற விஷயம் சொன்னார். வெற்றியும் வந்து இந்த படம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன சொன்னார். ஐயா மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பின் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து இது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட முதல் கதை தான் அது. இதோட வெற்றி வந்து அடுத்தடுத்த கதைகளை வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக வந்து எந்த படத்தில் அவர் நடித்தாலும் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு கேட்டகரியில் வந்துடும் இல்லையா. இவர் நடிச்சிருக்காருப்பா அந்த படம் நல்லா இருக்குது. இப்போது நம்ம இவர் இருக்கார், பேர் என்னது, ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ ரெகுலராக நடிச்சிட்டு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் நடித்தா அந்த படம் ஒரு நல்ல கதை இருக்கிற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அந்த படத்தில் இருக்காருன்னா நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும். அவர் எதுவும் வந்து தப்பான ஒரு கதை செலக்ட் பண்ண மாட்டார். அவருக்கான கரெக்டான கேரக்டர் இருந்தால் தான் பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய நடிப்பு அவ்வளோ கேஷுவலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதே போல் கிட்டத்தட்ட சிமிலராக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த வெப்பம் குளிர்னு ஒரு படம் ஒன்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த வயசான கேரக்டர் தான். ஆனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்து கேரக்டருக்கும் இந்த படத்து கேரக்டருக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குதுன்னு. ஏன்னா அதில் ஒரு ஃபன் பார்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் அந்த ஃபன் பார்ட் குறைவாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ள காரணம்ன்றது கிளைமாக்ஸ் வரும்போது நல்லா தெரியுது. ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அந்த பாட்டி. அவங்களும் சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி அவர் பாட்டு சுற்றிட்டு செத்து போயிட்டார். இதுக்கப்புறம் அந்த அம்மா பாடுற பாட்டு இருக்குது பாருங்கள், அது ஒரு தனியாக ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து இங்கே படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை வந்து இயக்கிய நம்ம வரதன், ஒளிப்பதிவு செய்த முருகன், அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ரொம்ப தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற நண்பர்னு. உண்மையாகவே எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்றைக்கி நைட்டில் இருந்து ஓடிடி பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சில நாட்களில் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஆதரவு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற தான் அடுத்தடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓடிடி ப்ளஸ் தளத்தின் சார்பாக திரு சையத் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓடிடி ப்ளஸில் வந்து எந்த படம் உள்ளே வரும் அப்படின்னா அது கேபிள் சங்கர் சார் டிசைட் பண்ணுறது தான். அவர் டிசைட் பண்ணி இந்த படம் வாங்கியாச்சு சார், இது போட்டுருணும் அப்படின்னா நான் போட்டுருவேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலில் ஓடிடி ப்ளஸ் தவிர்த்து இப்போது வேறு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், அமேசானு, ஜியோ, இந்த மாதிரிலாம். அங்கே வந்து சில படங்களை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹிந்திக்காரங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. பூமணி சார் அப்படின்னா பூமணி அப்படின்வாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சு சில படங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்குள்ளே வந்து கேபிள் சங்கர் சார் சொல்லிடுவார், சார் நீங்கள் இது முடிச்சிருங்க, இது கொண்டு போய் எப்படியாவது சேர்த்திடுங்க அமேசான்லேயும் ஜியோலையும்ன்ட்டு. நான் சாரோடைய படம் ரயிலையும் கொண்டு போய் சேர்த்தேன். ரயிலில் வந்து ரயில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ, பட் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள படம் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அமேசான்லேயும் சரி ஜியோலையும் சரி கொண்டு போய் சேர்க்கும்போது வந்து எனக்கு செல்லிங் பாயிண்ட், சாரி சார் பாஸ்கர் சார், சாரி நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால, செல்லிங் பாயிண்ட்னா எனக்கு பாஸ்கர் சார் தான். ஏன்னா நேஷ்னல் அவார்டு வின்னர் நடிச்சிருக்காரு, எதுவும் பேசாதீங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஸோ பாஸ்கர் சார் வந்து இந்த மாதிரி நல்ல கதைகள் சூஸ் பண்ணி ரொம்ப சின்ன பட்ஜெட் படத்தில் கூட நடித்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல
அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலிகள் தான். வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க திறமைசாலிகள், இல்லைன்னா வெறும் திறமைசாலிகள் தான். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து மேலே வந்தவங்க கொடுத்தா தான் எல்லோரும் மேலே வர முடியும். அதில் பாஸ்கர் சார் செஞ்ச இந்த விஷயத்துக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இன்னும் நிறைய செல்லிங் பாயிண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவ்வளோதான், மற்றபடி தேங்க்ஸ். தயாரிப்பாளர் திரு வெற்றி செல்வன் சார் அவர்களை மேடைக்கு வைக்கிறேன், பேசலை. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு ஏன் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அங்கே தமிழ் சங்க தலைவராகவும் இருக்கிறேன். ஹார்வர்ட் தமிழ் இருக்கை அமைக்கிறதுக்கும் பல உலக நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் சங்கங்களையும் இணைச்சு அதை பண்ணோம். பட் என்னோடய தமிழாசிரியர் இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் ஃபுல்லாக மெட்ராஸில் சக்கரவர்த்தி ஸ்கூலில். பட் அவங்க போட்ட அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு 12 வருஷம் எதுவுமே தெரியல. நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்புறம் நான் ராஞ்சியில் போய் நார்த் இந்தியாவில் பண்ணேன். அப்புறம் பல ஊர் போய் அப்புறம் அமெரிக்காவில் போய் 20 வருஷம் ஆச்சு. பட் எனக்கு அமெரிக்கா போனதுக்கப்புறம் தான் தமிழ் மேலே ஒரு மெயின் அக்கறை வந்துச்சு. அது மேலே உள்ள அதோட வீரியம் தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் வந்து இந்த படமும் நான் எதுக்கு எடுத்தேன்னா, ஒன்று பூமணி ஐயாவோட உழைப்பு பற்றி நான் வந்து அவர் சாகித்ய அகாடமி அவார்டுக்காக வாங்கியிருக்காரு வேட்கை நாவலுக்கு, அதனால் அமெரிக்கா கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்படி தான் எனக்கு பூமணி ஐயாவை தெரியும். நான் உடனே அந்த எதுக்காக பண்ணியிருக்காருன்னு பார்க்க போனால் அந்த அங்காடி நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சந்தித்தேன். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தப்ப அவர் வந்து அந்த அங்காடி நாவல் ஒரு 1000 பேஜ் 800 பேஜ்னா அவர் ஒரு 15,000 பேஜ் அதுக்கு பின்னாடி வச்சுருந்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம உழைப்பை பற்றி பேசுகிறோம். பைசன் மாரி செல்வராஜும் இப்போ அவருக்கு அடுத்து அவங்கள தான் பார்க்குறேன் நான். எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு புக்கு வருதுன்னு எவ்வளோ பெருசு தான் இருக்குது. அவர் எடுத்து வச்சிருந்த விஷயங்களெல்லாம் பார்த்தப்பறம் நான் அப்படியே நம்ம நினச்சிட்டோம் அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்களை பற்றி மட்டும் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு சாதி ஒரு இதுன்னு எழுதலை. அதில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுல் இதையும் நமக்கு கொண்டு வந்துடுவார். எல்லாத்தையும் அன்று இருந்ததை மாதிரியே எல்லாத்தையும் எழுதியிருந்தார். காவல் கூட்டத்துலேயும் நான் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன். ஒரு சென்னையிலேருந்து அப்போ மதுரைக்கோ வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ செலவாகுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எவ்வளோ மெனக்கிட்டார், எந்தெந்த ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்னு பார்த்தேன். பட் இவர் எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெளில வரும். அந்த ரெஃபரன்ஸஸே தனியாக புக்காக போட்டிருக்காரு. இப்போ அதில் ஒன்று வந்து கழுகுமலை ரைட்ஸ் அண்ட் ரயாட்ஸ், இன்னொன்று வந்து டாக்ஸிங் த டேக்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 டெலகிராம் 1895 பிரிட்டிஷர்ஸ்க்கும் மிஷனரிஸ்க்கும் இங்கேருந்து அனுப்பப்பட்ட எஸ்டேட்ஸ்லேருந்து அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எங்கே என்ன நடந்துச்சு, அந்த பேசிஸில் அன்னைக்கு இருந்த நட்பு முறை என்னது, அதுக்கு முன்னாடி உறவு முறை என்னது, அதாவது எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருந்திருக்காங்கங்கிறத அதை எடுத்துகிட்டு வர்றார் எவிடன்ஸோட. ஏன்னா அந்த கலவரத்துக்கு எந்த பேசிஸும் இல்லை. இது வந்து 2 பேர் திருத்தி விட்டதுனால இல்லை அவங்க ஈகோவை சீண்டனால நடந்த கலவரம். அது வந்து சிவகாசி ரைட்ஸு, விருதுநகர் ரைட்ஸு, கழுகுமலை ரைட்ஸுங்கிறத அது வந்து சும்மா வந்து யாரும் கதை சொல்கிற மாதிரி கேட்கல. அவர் போயிட்டு டெல்லியில் போயிட்டு ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் போயிட்டு எங்கெல்லாம் அதை பற்றி ஆவணங்கள் இருக்குதோ 4000 டெலகிராம் 1895 எடுத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் என்னென்ன நடந்திருக்கு கோர்ட்டில் அப்படின்னு ஒரு 2000 கேஸை வந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் எடுத்து அதில் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, கேஸ் கொடுத்தது ஒருத்தங்க, ஓகே, கேஸில் சம்மந்தப்பட்டங்க 2-3 சாதியினர். ஆனால் அவர் பார்த்தா ஜட்ஜ் 3 பேர் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க, 3 தரப்பினர் 3 சாதியினர். ஆனால் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஃபைனலாக கொடுத்து பார்த்தா ஒரே ஒரு சாதியினர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்க முடியும்? 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லா அட்டுலியும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விண்டிகேட் பண்ணவங்க ஒருத்தர் அப்படிங்கிறத எடுத்து
அப்போ அதுக்கப்புறம் நடந்த ஒரு எப்படி பிரிகிறாங்க, நண்பர்களாக இருந்த 3 சாதியினர் எப்படி பிரிகிறாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து அதனால தான் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. அது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி விஷயங்களை அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து இப்படிப்பட்ட உழைப்பு ஒருத்தரோட நாவல் ஆசிரியர் பின்னாடி இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சக்கப்புறம் தான் அவர்கிட்ட போய் சந்தித்தப்ப, நான் அந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்கேன்ப்பா, சின்ன சின்ன சிறுகதைகளாகவே 51 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். அதை வந்து நான் வந்து அப்போ அந்த டயத்தில் வந்து அசுரன் வெளில வந்துருச்சு, வேட்கைங்கிற நாவல் அடிப்படையாக வச்சு. ஆனால் அவருக்கு வந்து அதோட முழுமை எனக்கு அப்படியே இருக்கணும் எல்லாம். ஏன்னா நான் வந்து அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கேன், எனக்கு அது அப்படியே போய் சேரணும் அடுத்த தலைமுறையினருக்குன்னு கேட்டுக்கிறதுனால தான் அவர் எழுதின டயலாக் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. நாங்கள் எதுவுமே இதை ஈஸியாக வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமை மாற்றிட்டு போயிடலாம், எல்லாரும் பார்க்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும், அந்த காலத்தில் எப்படி விளையாண்டாங்க, குதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். பட் எங்களோட இது வந்து அவரோட குறிக்கோள், அவரோட இது எல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக நான் பார்த்தா இன்னும் எனக்கு இந்த வாரத்தில் இதை வந்து பண்ணுங்கிற தோணுது வந்து, இப்போ டியூட் படம் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்த்தப்ப எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. இன்னொரு சைடு பைசன் படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, எனக்கு அவரோட உழைப்பை பார்த்துட்ருக்கிறேன். அவர் எப்படி வந்து படம் முடித்து சென்சார் முடித்து அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு இந்த மாதிரி சொல்ல வச்சுட்டு அப்போ சொல்கிறாங்க, அவர் பார்த்து 4 நாள் ஆச்சு வீட்டுக்கே வரலைங்கிறாங்க. அதாவது படம் முடிஞ்சு எல்லாம் அவங்க எப்பயோ சேல்ஸ்லாம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோ உழைப்பை போடுறாரு. அந்த மாதிரி ஒரு கலைஞர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாடத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு சைடு வந்து நாங்களும் பாடம் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணால் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு படம் போகுது. அதுக்கு வந்து அதோட ஒரு 5 மடங்கு ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீன்ஸ், ஒரு 16 to 21 அந்த ஏஜ் குரூப்பில் தான் எல்லோரும் போகிறாங்க. ஏன்னா அதில் என்ன தப்பாக இருக்குது, அது நமக்கு என்ன சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிற போகிறாங்களே தவிர, நான் இந்த கசிவு வந்து போய் சேரணும்னு நினைக்கிறது அடுத்த இந்த 16 to 21 ஏஜ் கிட்ஸுக்கு தான். ஏன்னா நம்மெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு பாடமாக அமைஞ்சு அடுத்த தலைமுறையினர் வந்து அதை தவிர்க்கணும். ஏன்னா இது மற்றவனுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு வந்து நமக்கு பெயின் வரும், பனிஷ்மெண்ட் வரும்னு இல்லாமல் இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட் வந்து நமக்குள்ளே இருக்க போகிறது. இதில் ஒரு இது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, அது வந்து சாபம்னு சொல்லலாம், பாவம்னு சொல்லலாம், பல விதத்தை சொல்லலாம். அது நான் நினைக்கிறது வந்து அவர் செஞ்ச அநியாயம், ஆனால் அந்த குடும்பத்தை பாதிக்குது. அந்த அம்மாவுக்கு 7 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது. ஸோ குழந்தை இல்லாமல் இல்லை, 7-8 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது. அப்படின்னா பல விஷயத்தில் இது பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் அவருக்கு அதுக்கு கடைசி வரைக்கும் வந்து அதை ரியலைஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கடைசி நிமிஷம் ரியலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? ஸோ இந்த படம் வந்து ஒரு பாடமாக இருக்கணும் அடுத்த தலைமுறைக்காக தான் இது எடுத்திருக்கோம். இதுக்கு பெரும் உறுதுணையாக இருந்த டெக்னிக்கல் க்ரூ, அது மட்டும் இல்லாமல் இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ண போகிறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, திடீர்னு ஒரு நாள் வரதன் கூப்பிட்டு பாஸ்கர் சார் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எங்கிட்ட பட்ஜெட்டே இல்லை மணி. நாங்கள் வந்து எனக்கு வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒன்று தொடங்கி வைக்கணும். அது வந்து பூமணி ஐயா கேட்டுக்கிட்ட மாதிரி எல்லாமே படமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ வந்து ஆனால் இது பாஸ்கர் சாரா அவர் என்ன கேட்டார் அப்படின்னு மீனிங் நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் என்னென்னா அவர் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே கேட்கல. இதுக்காக எல்லாரும் அப்படி போயிடல. பட் இட்ஸ் நத்திங் ஃபார் இஸ் வாட் ஹி ஹஸ் புட் ஃபார் திஸ் ஃபிலிம். அப்போ 2 நாள் முன்னாடி தான் அவரை பார்த்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவருக்கு இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புக்கும் அந்த படம் அதாவது அவருக்கு வசதி வாய்ப்பு அன்னைக்கும் கிடச்சிருக்கும், அவர் எந்த கமர்ஷியல் மூவியில் பண்ண நடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் பூமணி ஐயா மேலே ஒரு மதிப்பு வச்சு இந்த படத்துக்கு போயிட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே ஃபுல் கம்ஃபர்ட் இருக்குது. அங்கே ஒரு வார்த்தை சொன்னார், அங்கே கேரவன்லாம் உள்ளே போகவே வழி இல்லை, ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு ஆட்டு தொழுகத்துலாம் படுத்து தூங்குனேன் அப்படின்னாரா. தூங்கும்போது அப்படி கையை வச்சு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னாரு. அதாவது இந்த சீனில் எப்படி வருதோ அவர் அப்படியே ஒரு 5 நாள் போய் வாழ்ந்துட்டார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படின்னா ஒரு கலைஞன் எப்படி ஒரு கலை மேலே எவ்வளோ பெரிய மதிப்பு வச்சுருக்கான்,
எழுத்தாளர்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு. அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வருது. ஏன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பூமணி ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் புது டெக்னீஷியன்ஸ். நானும் எதுவும் கேட்கல. ஏன்னா யார் பூமணி ஐயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பண்ணுறாங்க. நான் எதையுமே இன்டர்ஃபியர் ஆகலை. ஏன்னா பூமணி ஐயா மேலே உள்ள அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம பல பேர் சொன்னாங்க அவர் எப்போ ஆரம்பித்தார்னு. கருவேலம் பூக்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு இன்விடேஷன் மூலமாக. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து இதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது போக எனக்கு என்னோட தாய் தந்தையர் மற்றும் குடும்பத்தினர், நான் தமிழுக்காக பல வருஷமாக ஒரு 10-15 வருஷமாக 20 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பல வகையில் வேறு வேறு இதுக்காக ஓடிட்டுருக்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த தடையும் பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, பேசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. நம்ம படித்தது ஃபிசிக்ஸ், மேத்ஸு, சயின்ஸ் எல்லாம் இங்கே எதுவும் தேவைப்படாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஹியூமனிட்டி, மற்றவங்கள பற்றி அக்கறை பண்ணணும், சொசைட்டி பற்றி அக்கறை பண்ணுங்கிற அந்த பேசிக் இதை சொல்லி கொடுத்து, அதனால் எனக்கு வந்து நான் பல விஷயங்களை அடைஞ்சிருக்கேன் அமெரிக்காவில். அதனால் நம்மளால் செலவு பண்ண முடியுது. ஸோ தமிழை வந்து வெறும் மொழியாக பார்க்காம அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய பல முகங்கள் இருக்குது. சித்த மருத்துவம் அதை பற்றி நிறையா இங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் போனீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொரோனா டயத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணுன்ட்டு. ஸோ தமிழுங்கிறது வெறும் வந்து கம்யூனிகேஷன் இல்லை, அதுக்குள்ளே பெரிய நாலேஜ் சிஸ்டம் இருக்குது. அது போகாமல் இருக்கணும். ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா என் பெண்கள் வந்து எனக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே சிலம்பம் நல்லா பண்ணுவாங்க. வீணை வாசிப்பா சின்னவ. அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் வாசித்துட்டு இருக்கா. ஸோ அங்கேயே அமெரிக்காவிலே பிறந்தவங்க. பட் நம்ம தமிழ் சமூகத்தில் எவ்வளோ ஈடுபாட்டு காட்டுறோம், எவ்வளோ முக்கியத்துவம் காட்டுறோம். நான் எத்தையுமே அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்கள கட்டாயமே படுத்தலை. நான் கட்டாயப்படுத்த நம்ம பல விஷயங்கள் வந்து பண்ணவே இல்லை. ஆனால் அவங்களே அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ, நிறையா பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து அமெரிக்கா போயிட்டு வெளில போயிட்டா அங்கே இருக்க மாதிரி தான் வாழணும்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பசங்க கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நம்ம இதை முன்மாதிரியாக வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பாடமாக அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நம்ம தவறுகளை முதலையே தவிர்த்துக்கணும். பின்னாடி அதுப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முக்கியமாக டெக்னிக்கல் க்ரூ, அவங்கள வந்து நான் அவங்களே ஒரு டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வரதன் அண்ட் ஆல், தேங்க்யூ, பை. இசையமைப்பாளர் ஜே.கே. தாஸ் ஓரிரு வரிகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜே.கே. தாஸ், மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பெரியோர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல நான் ஐயாவை வீட்டில் போய் சந்தித்தேன். ஒரு மணி நேரம் பேசினேன் ஐயா கிட்ட. அப்போ கூட ஒரு டேபிள், அதில் ஒரு பேடு வச்சு ஒரு பேப்பர் வச்சு ஏதோ படிச்சிட்ருக்காங்க, எழுதிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வேலை இந்த வயசில் ஐயா அதை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசில் நம்ம ஐயா இருக்கிற இப்போ இந்த ஏஜில் நம்மளாம் இப்படிலாம் பண்ணுவோமான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட இயக்குனர் சார் வரதன் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு முதல் தடவை படத்தை போட்டு காமிச்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் பண்ணோம். சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணோன்னு. சாரோட எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி சார். இந்த கதைக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி கேமராமேன் சார், அது நான் படம் பார்த்த உடனே சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா எந்த ஒரு படமுமே முதல் வந்து ஸ்கிரிப்டு, திரைக்கதை இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக விஷுவல் தான். விஷுவல் நல்லா இல்லை அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டோம். விஷுவல் சரியில்லை அப்படின்னா அது முதல்ல நமக்கு ஏதோ ஒரு இதை நம்ம மைண்டை வந்து மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸோ மியூசிக்கோ எல்லாமே அதுக்கப்புறம் தான். அந்த வகையில் சார் வந்து கேமராமேன் சார் முருகன் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சார். நிறையா பேர் மியூசிக்கும் எல்லோரும் பாராட்டினாங்க. நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த தேவையான இடத்துல பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
எங்கள் பொன்னாண்டி அவர்களை அங்கே இடம் இருக்கு. எங்கள் கசிவின் பொன்னாண்டி எங்கள் எம்எஸ் பாஸ்கர் ஐயாவை பேசலை. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா சாகித்ய அகாடமி வென்ற எங்கள் ஐயா பூமணி ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தம்பி வரதன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுகிறேன், சொல்லுங்கள் தம்பின்னு. சார் நீங்கள் இந்த மாதிரி பொன்னாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கணும் சார், பூமணி ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது. எனக்கு சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன், அப்புறம் மோகினி, ஜெகசிற்பியன், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம், ஆனால் 2 பேர் தான். ஒன்று கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள், இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள். அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன். நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்குங்க, ரைட் நான் வந்துடுறேன். நேராக போனோம். முதல்ல போனோன்னு ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அங்கே பேசும்போது அவர் ஐயா சொன்னார், அந்த மாட்டுக்கொட்டகையிலேயே படுத்து தூங்கினேன், அந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன், 25,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட்டு போட்டு படுத்து தூக்கம் வரலன்னு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. அந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்புறம் நைட்டு. அப்போது இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது, நாம் நம்மை நம்முடைய உயிரை செம்மைப்படுத்தி கொள்வது, நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை அவர் தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறோன்னு. என்ன கேட்டார், பட்ஜெட் என்ன கிடையாது. அதாவது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும், ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும். அந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படமும் ஒரு இது ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில் நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு. இந்த கேரக்டருக்கு உருவப்பொருத்தம் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம். அதில் கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர், இதில் கொஞ்சம் சின்ன வயசில் கட்டுமஸ்தாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அப்படியே தனியாக இருக்கும் போதெல்லாம் இருக்கிறாரு. அந்த இன்னொரு காவல்காரரை கூப்பிட்டு அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி 7 பிள்ளைங்களை பெற்றோம், எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு நரகத்துக்கு போகிறது, சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே இங்கே தான். எல்லோருக்கும் மனசுக்குள்ளே ஏதாவது நாம் சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம். அது கடைசி வரை உறுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்றவர் கடைசியில் அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை. அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்து கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த கூட்டில் இருந்து வெளியேறி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மேக்சிமம் தவறு செய்யாமல் இருந்து விடலாம். இந்த மாதிரி இனிமேல் யாரும் உருவாகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் கற்கால மனிதர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, இன்னும் எவ்வளோ நாளானாலும் புண்ணியவான்களும் உருவாவார்கள், பாவிகளும் உருவாவார்கள் அப்படிங்கிறது தான். எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திருந்திட்டாங்கன்னாக்கா அப்புறம் நாட்டில் ஏன் இவ்வளோ குற்றம் நடக்குது?
நடந்துக்கிட்டே தானே இருக்குது. இப்போ மின்காலத்தில் எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து குற்றவாளிகள் பெருகுகிறார்கள். ஒரு அரசாங்கமும் எவ்வளவுதான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸை போட்டால் தடுக்க முடியும்? அந்த மாதிரி இல்லை. ஒரு பொன்னாண்டி எப்போவோ செய்த ஒரு தவறு, அது அவர் மனதை வந்து போட்டு கொண்டுக்கிட்டு இருந்திருக்கு. கடைசியில் அவர் சொன்னார், போனார். அந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர். எனக்கு வந்து தினமும் போய் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும், ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எல்லாம் எனக்கு இல்லை. நல்ல நல்ல கேரக்டர்களாக இந்த மாதிரி வந்து எனக்கு தாருங்கள். என்னுடைய நடிப்பை இன்னும் நான் மெருகேற்றிக் கொள்வதற்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு எல்லா விதமான தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பி வரதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். வந்து டெய்லி வந்து சொல்லி காலையில் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு காலங்காலத்தால் போய்டுறது, 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் போய்டுறது. அதே மாதிரி தம்பி ஒளிப்பதிவாளர் முருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனர். அதே மாதிரி வந்து தம்பி மியூசிக் போட்ட தம்பியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார்கள். ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை பேசி நடித்தது எனக்கு நிச்சயமாக இது ஒரு தேசிய விருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரியவர்கள், மிக அனுபவஸ்தர்கள், மிக திறமையானவர்கள், அற்புதமான எழுத்தாளர்கள், அவர்களுடைய எழுத்துக்களை நாம் பேசுவது, பேசி நடிப்பது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதயத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்து ஐயா கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்து சிறுகதைகளாக எழுதுங்க தம்பி, நீங்கள் அடிக்கடி டைரக்ஷன் பண்ணுங்கள் வரதன், அடிக்கடி என்னை கூப்பிடுங்க, ஒழுங்காக நடிப்பேன். நன்றி, வணக்கம். பற்றி இயக்கிய நான் சொல்லிடுறேன். கசிவை நான் இயக்கலை, கசிவு தான் என்னை இயக்குச்சு. இன்னைக்கு வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்கு, இப்போவும் இயக்கிக்கிட்டு இருக்கு, நாளைக்கும் இயக்கும், நாளை கழிச்சும் இயக்கும், இன்னும் இயக்கிக்கிட்டு தான் இருக்கும் போல். ஐயா ஒரு 3 சிறுகதையை கொடுத்தாங்க எனக்கு. கசிவு, ஏலம், முழுக்கு, இதை ஷார்ட் ஃபில்மாக பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அதை படிச்சுட்டு, ஆல்ரெடி நானும் கரிசலில் அடுத்த தெருவில் தான் இருக்கேன், அங்கே இருந்தால் வந்தவன் சென்னைக்கு. எனக்கு இங்கே நாகரிக அந்த இதில் வளர்ந்துட்டேன், நான் மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிச் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மறுபடியும் அந்த கரிசல் வந்து ஒட்டிக்கிச்சு. நான் அப்பப்போ லீவில் மட்டும் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன், வந்து என்னை மொத்தமாக மறுபடியும் கரிசல் உள்ளே வாரி போட்டுக்கிச்சு. ஐயா கொடுத்தது வந்துருங்க, நீங்கள் இங்கே பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அதை ஷார்ட் ஃபில்மாக பண்ண வேண்டாங்கய்யா, இப்போ இருக்கிறதுல ஆந்தாலஜியாக பண்ணுவோம், இப்போ அதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் பூமணியின் கருஞ்சை கதைகள் அப்படின்னு தலைப்பு வச்சேன். நஞ்சை, புஞ்சை, அது மாதிரி கருஞ்சைங்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஐயா ஒரு இடத்துல மேற்கோள் காட்டினாங்க. அதை எடுத்துக்கிட்டு பூமணியின் கருஞ்சை கதைகள் அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். இன்னொரு கதை மட்டும் சேர்த்துக்கும் ஐயா, ஒரு 4 இது வச்சு ஆந்தாலஜியாக பண்ணுவோம் அப்படின்னேன். சரி ரெடி பண்ணுங்கன்னாங்க. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு சென்னை வந்து பிச் பண்ணேன் 2-3 கம்பெனியில். அந்த சூழலில் அங்கே அந்த நேரத்தில் சில ஆந்தாலஜிஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. நீங்கள் வெப்சீரிஸை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஹைப்பர்லிங்கோ வெப்சீரிஸாக கன்வெர்ட் பண்ணவோ இது முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த கரிசல் காட்டோட மண்ணோட கதை. அதை வந்து அதோட டிஸ்டார்ட் பண்ணாமல் அதை முடிக்கணும். அதுதான் அவரோட எழுத்தாளரோட நோக்கம். அது அந்த மரியாதையோடு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் பண்ணுறத அவருக்கும் நான் செய்கிறேன், எனக்கும் நான் செய்கிற அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். நான் பண்ணலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். நண்பர்களாக சேர்ந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம், அப்புறம் ஓன் ரிஸ்கில் ஒன்று மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இயர் வந்துச்சு ஜி5ல, அதில் எம்டி வாசுதேவன் நாயரோட மனோரதங்கள் அப்படின்னு பெரிய பெரிய டெக்னீஷியன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிருந்தா இது பூமணியின் கருஞ்சை கதைகளும் பெரிய இதில் வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் அதை இண்டிபெண்ட்டாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கசிவை ஸ்டார்ட் பண்ணோம். யார் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கேஸ்டிங் பண்ணிட்டீங்களா, ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. ஃபஸ்ட்டு வந்து
பொன்னாட்டி கேரக்டருக்கு யார் இது பண்ணுறீங்க அப்படின்னாப்புல. நான் ஒரே ஒரு சாய்ஸ் தான்யா, எம்எஸ் பாஸ்கர் ஐயா, அவர் தான் நான் இது பண்ணுறேன். நான் நினச்சி வச்சுருந்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, பேசிடுவீங்களா? நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சாரை கரெக்டாக கால் பண்ணேன், ஒரு நாள் கால் பண்ணேன். இந்த மாதிரி பூமணி ஐயாவோட ஒரு கதை இருக்குது, நான் அந்த மாதிரி பேசணுன்னா, தம்பி நான் வெளில இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன், கூப்பிட்டு உங்களுக்கு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. கால் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். இந்த மாதிரி கசிவுன்னு ஒரு சிறுகதைங்க, அது வந்து பூமணி சாரோட ஒரு இது, அதை திரைக்கதை பண்ணி வச்சுருக்காங்க, இதை நான் டைரக்ட் பண்ண போகிறேன், அதில் பொன்னாட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன் தான் சொன்னேன். தம்பி என்னைக்கு ஷூட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன், லொக்கேஷன் இது பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன், நானே ட்ரைவ் பண்ணி நானே வந்துடுவேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, டேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழலில் அப்புறம் இங்கே சார்ட்டையும் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி சார் ஓகே சொல்லிட்டாங்க, உடனே போகணும். ஐயோ இப்படி பேசிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. பெருசாக என்னால் யாரையும் கூப்பிட முடியல, என் நண்பர்கள், அதுவும் அவங்களுக்கே நிறைய பேருக்கு மனஸ்தாபம், என்ன கூப்பிடல ஆரம்பித்து போயிட்டே வைக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டது அண்ணன் முருகண்ணன், என்னோட சீனியர், அவர்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கேன், உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணணும், அது பிக் இதாக இருந்தாலும் சரி. எனக்கு மிகப்பெரிய பலம் அண்ணன் அந்த இதில் வந்துட்டு அவருக்கு கரிசல் வந்து பழக்கம் இல்லை. அப்புறம் வந்து கதையை படிச்சுட்டு நான் ரொம்ப நாளாக இடையில காணாமல் போயிட்டேன். நான் அந்த ஒரு பிலிங்கோல்னு சொல்லிட்டு கன்னடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ரொம்ப நாளாக மீட் பண்ணல. கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நீ ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை கேட்டுட்டு நம்ம பண்ணிடுவோம் வரதன் அப்படின்னாங்க. சரின்ட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் நண்பன் குமரன் எடிட்ரு, இதெல்லாம் போச்சு, ஒவ்வொரு விஷயமா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னோடய உதவி இயக்குனர்கள் பாஸ்கர் கோடைரக்டர், அப்புறம் பகத்சிங், வசந்த், ஆறுமுகம் பெரியசாமி, ரஞ்சித்து, அப்புறம் மாயாண்டி, அப்புறம் பரத் ஜெர்மனில் படிச்சுட்டு அப்போ வந்திருந்தவர், அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன், அங்கேருந்து டிக்கெட் போட்டு மேனக்கிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு போனார். இப்போ யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கு. ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கேமரா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே நம்ம டீம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சைடு, இது நம்ம சைடு, எல்லாமே இண்டிபெண்டன்ட், நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் இது, இப்போ வரைக்குமே. அடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப பேக் போன் அவங்க தான். ஐயா என்னை எப்படி நம்பி கொடுத்தாங்களோ அதே இதை நான் அவங்கள்டையும் சொல்லுவாங்க. அடுத்த கதைக்கெல்லாம் இன்னும் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஐயா அவங்க தான் எங்களுக்கு பிக் பாஸ். நான் உங்களுக்கு மானிட்டர் வச்சுருவேன் ஐயாக்கு, அவர் தான் பிக் பி எங்களுக்கு. அவர் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் பண்ணுறீங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ரொம்ப எளிமையாக, நான் நாள் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நான் என்னோடய கோடைரக்டர் அனுப்பி விட்டு சாரை போய் ஐயாவை பார்க்க வச்சுருங்க, நான் லொக்கேஷன் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ சார் கூப்பிட்டேன், எம்எஸ் பாஸ்கர் சார் கூப்பிட்டு, லொக்கேஷன் எனக்கு அனுப்பிவிட்ருங்க தம்பி, லைவ் லொக்கேஷன் அனுப்பிவிட்ருங்க, நாளைக்கு நான் ஷூட்டுக்கு அங்கே வந்துடுறேன்னு. சரி அனுப்பி விட்டேன். நான் பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காலையில் ஒரு 5:30 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிருங்க, அசம்பிள் ஆயிருங்க, நம்ம அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போகணும், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி நிற்கிறேன், எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு இருக்கிறேன். சார் கால் பண்ணுறாங்க, 5:30 மணிக்கு அங்கே போயிட்டாங்க லொக்கேஷனுக்கு. சார் நாங்களே இன்னும் வரல சார், அந்த ஊரை இன்னும் எந்திரிச்சிருக்காது சார், அப்போ தான் எந்திரிக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல தம்பி வரதான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் மெல்ல வாங்க, நீங்கள் பதறாமல் மெல்ல வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க வாட்டுக்கு ஓரமாக ஒரு டீ குடிச்சிட்டு அந்த ஊர் மனிதராகவே அவர் வாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இடம் எது இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது, மாட்டுக்கோட்டா இருக்கும், இதில் இருக்கும். அங்கே இருக்கிற மக்களாக பேசிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ இதுவாக அந்த பசங்க. நான் ஏன் தம்பி 5 நாள் போதுமா, இது உங்கள் அதுக்குள்ளே முடிச்சிடுவீங்களே சின்னதாக? இல்லை சார், எனக்கு வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்டு இன்னும் 2 பேர் அவங்களாம் வந்து இது இருக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு காம்பினேஷன் பண்ணுறது அந்த ஊர் பையங்க ஒரு 5 பேர், அவங்கள வந்து நான் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த பாண்டிங் வரணும், வைக்கணும், நான் அதுக்கெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னேன். சரி ஓகே நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதுபடியே நீங்கள் எடுங்க தம்பி, நான் அதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நான் ப்ரெஷர் ஆகும்போது கூப்பிட்டு தனியாக உட்காந்து பேசுவாங்க, ஃப்ரீயாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அப்போ ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் எல்லாம் இப்போ டீமெல்லாம் சேர்ந்து மறுபடியும் எல்லாம் போவோம். வெறும்
7 நாளில் எடுத்தோம் அந்த படத்தை. வெறும் 7 நாளில் பக்கா பிளான் பண்ணோம். என் டீம் எல்லாம் சேர்ந்து பயங்கர இது பண்ணாங்க. ஐயாவும் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. டெய்லி இது பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து டெய்லி வெற்றி சாருக்கு நான் வந்து டெய்லி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ணுவேன், பசங்க பண்ணுவாங்க. நான் பிஸியாக இருந்தேன்னா பசங்க பண்ணுவாங்க. எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த அம்மா கயல்பாட்டி விஜயலட்சுமி அம்மா இன்றைக்கி வர முடியல. காய்ச்சலாக இருக்குது தம்பி, பசி தான் இருக்குது, எனக்கு உங்கள் கணவருக்கு வந்து திதி இருக்குது, அது நாங்கள் பரவாயில்லம்மா, நீங்கள் உடம்பா பாருங்கள், மன்னிச்சிருங்கய்யா, ஐயாட்ட சொல்லிடுங்கய்யா, பாஸ்கர் சார்கிட்ட சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க, எனக்கு வர முடியாமல் இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் உடம்பை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். கந்தசாமி அண்ணனும் அதே தான், ஹலோ கந்தசாமி அண்ணனும். அதுபோக மற்ற டீம் எல்லாமே இங்கே எனக்கு வந்துட்டாங்க. இன்னும் கதைகள் இருக்குது. இந்த மாதிரி கதைகள் வந்து பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஐயாவோட நோக்கம் கதைகள், இவ்வளோ கதைகள் நம்ம வந்து சொல்லி ஆகணும். என்னென்னமோ வருது, ஆனால் அதில் ஒரு நல்ல கதையும் வந்து பார்க்கட்டும், அது ஒரு பாடமாக இருக்கும். அந்த பாடத்தில் மக்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் பண்ணணும். எப்போவுமே அதை வந்து என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம், நான் கொஞ்சம் சோறு வந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு வந்தேன் போது வீட்டுக்கு, நான் அப்படியே எடுத்து ஆயிடுறேன், அவ்வளோதான், கிளம்பிடுவேன். அப்புறமா போய் சுற்றிட்டு வருவேன். நான் வாட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கேயா ட்ராப் ஆகும், மறுபடியும் கிளம்பிடுவேன். ஏதாவது ஒன்று பேசுவேன், அவங்கள நான் கால் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க, உடனே எழுந்துச்சி கிளம்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே பின்னால் இருந்து இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இயக்கத்துக்கு காரணம் ஐயா தான். இப்போவும் சார் சுப்பிரமணிய சிவா சார் சொல்லணும், அதை கூப்பிடணுன்னு சார் முன்னாடியே ஐயா கிட்ட இருந்தவங்க. ஸோ இவங்க வழிகாட்டின்னு ஏன் சொன்னோன்னா, நீங்கள் வெளியில் வந்த வழி மாதிரி நாங்களும் வருவோம்ல, அதுக்கு தான் சொன்னோம். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து வேடிப்பன் சார், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போனேன், சொல்லிகிட்டு இருந்தேன், தம்பி வந்துடுறேன் வரதன் பார்க்குறேன் அப்படின்னாங்க. வந்ததுக்கு நன்றி, வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்து அஜயன் பாலா சார், காலையில் தான் கேபிள் சங்கர் சார் சொன்னாங்க, நான் மற்ற இன்வைட்டிங் இதிலெல்லாம் இருந்தேன், மழை அதுங்கிறதுனால சில இது என்னால் அவங்களால வர முடியல, அது இப்போ தவிர்க்க முடியாத சூழல் ஆகிப்போச்சு. அப்புறம் அஜயன் பாலா சார்கிட்ட காலையில் தான் பேசினேன், நான் வந்துடுறேன் தம்பி, நீங்கள் பாருங்கள், கட்டாயமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அறிவு சார் வந்து வெற்றி சார் இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்புறம் வந்தது எனக்கு அதுவே பெரிய இதாக இருந்துச்சு. இங்கே உட்காந்தோடனே அறிவு சார் வந்திருக்காங்க, யாருமே இல்லை, யாரும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெற்றி சார்கிட்ட சொன்னேன். ஆமாங்க சொன்னங்க, எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் தான் பேசி இது பண்ணோம். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறம் வெற்றி சாரோட அப்பா, அவங்க அப்போ இருந்தே தெரியும், ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவங்க ஊருக்கு தான் போயிட்டு வருவோம். அப்புறம் அம்மா பூமணி ஐயாவோட செல்லம் பூமணி அம்மா, அவங்க எந்த ஒரு விஷயமா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எப்போவுமே வழிகாட்டிக்கிற, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, இடையில அப்பப்போ ஏதாவது ஒர்க்கு அது இது பார்க்க இது போகிறீங்களா வரீங்களான்னு சொல்லி எப்போவுமே எங்களை வந்து, அவங்க வீட்டில் எல்லாருமே, ரவி அண்ணன், சிபி அண்ணன், கவிதாக்கா, எல்லாருமே எப்போவுமே வழிகாட்டி தான், எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி சாருக்கு சொல்லவே வேண்டாம், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க சார், நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், சரி அதை பண்ணுங்கள், நான் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் அது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயங்கள் எப்போவுமே எங்களுக்கு அவர் வழிகாட்டி தான். கேபிள் சங்கர் சார், கடைசியாக நான் அங்கங்கே சுற்றி வந்தது உங்கள்கிட்ட தான். தேங்க்ஸ் சார், இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். சையத் சாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழாசிரியர் சாரோட தமிழாசிரியர் கஸ்தூரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. முருகண்ணன், தாஸ், அப்புறம் விஎஃப்எக்ஸ் நாராயண், இப்போது பத்திரிகை துறை நண்பர்கள், குடும்ப உறவுகள் அனைத்து, இன்னும் நிறையா விட்டுருக்கலாம், கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறேன் இன்னும். மாஸ்டர் வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமான. அப்புறம் சரவணன் சார், அந்த அருவாலாம் அவர் தான் அடித்து கொடுத்தாரு, டம்மி அந்த இதுக்கெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன டீமுக்கு வெளியிலேருந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா நண்பர்களும் பண்ணாங்க. அதுக்கு இந்த ரூமில் என்னோட உலா, விஷ்ணு எல்லாம் இங்கே நிறைய இருக்காங்க, முகேஷ், மணி, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிர்மல் இருக்கிறான், அவங்க அப்பா செல்வராஜ் அப்பா ஊரில், அவர் எங்கள் அண்ணன், அப்புறம் நந்தா, சீனிவாசனந்தா குமார், இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே நான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னேன்னா ஸ்பார்க்காக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் எங்களால் முடிக்க காரணகர்த்தாலாம் இவங்க எல்லோரும் தான். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கும் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்.